ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல் கிரிக்காக்ஸ் இன் தமிழ். ஸோ இந்த வீடியோ நம்ம வரும் பார்த்தீங்கன்னா கேஆர் vs SRH குவாலிஃபயர் ஒன்னோட மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆர்சிபி அதாவது இந்த ஒரு டீமை பற்றி பேசியே ஆகணும். ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கம்பேக் ஸ்டோரி கண்டிப்பாக வந்து ஐபிஎல்லே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பேக் ஸ்டோரிஸ் என்னை பொறுத்த வரைக்கும். பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் 2014 இந்த மாதிரி ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக கம்பேக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து முதல் 8 மேட்ச்சில் 7 மேட்ச் தோத்தாங்க, ஒரு லாஸ். இன்ஃபேக்ட் ஒரே ஒரு வின் தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அங்கேருந்து வந்து ஒரு 7 வின் கண்டினியூஸாக பண்ணுறது, இன்ஃபேக்ட் 6 வின் கண்டினியூஸாக பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நெட் ரன் ரேட்டில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஒரு டீமை வந்து அடித்து மேலே வந்தது அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ். ஸோ கிரேட் டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகணும்னு நினச்சேன். ஸோ கெட்டிங் இன் டு திஸ் ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் நடந்துச்சு. அண்ட் சன்ரைஸ் ஹைதராபாத் டாஸ் வின் பண்ணாங்க, பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் கண்டிப்பாக டாஸில் சொன்னார், ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் டு போல் ஃபர்ஸ்ட், இன்ஃபேக்ட் லூஸ் த டாஸ் அண்ட் போல் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் பெரிய அளவில் வந்து டியூ இருக்கும் அகமதாபாத் விக்கெட்டில். அண்ட் சேசிங் வந்து நல்ல ஆப்ஷன். நிறைய டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகமதாபாதோடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸ் சேசிங்க்கு வந்து சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டாக அமைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் குஜராத் டைட்டன்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச் ஆடின மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து சேஸ் பண்ணதை வின் பண்ணாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த ஒரு மேட்ச்சில் சேஸ் பண்ணது அப்படின்றது வந்து கேகேஆருக்கு சாதகமாக அமைஞ்சது. அண்ட் மிச்சல் ஸ்டார்க்கை பற்றி பேசி அவனும் பிக் மேட்ச் பிளேயர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24.75 crores 24 கோடி கொடுத்து ஏன் வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து தெளிவாக காமிச்சார் இன்றைக்கி மிச்சல் ஸ்டார்க். ஒரு பிக் மேட்ச் பிளேயர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணார். முக்கியமான நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா க்ரூஷியல் விக்கெட்ஸ், டிராவிஸ் ஹெட்டாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மா இருக்கட்டும். ஏன்னா அவங்க 2 பேர் கொடுத்த ஓப்பனிங் ஸ்டார்ட்டில் தான் வந்து இந்த சீசன் சூப்பராக அமைஞ்சிருக்கு சன்ரைஸ் ஹைதராபாத். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோன்னா கண்டிப்பாகவே வந்து பெரிய அளவில் வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணார் மிச்சல் ஸ்டார்க் வித் த பால் அட் த டாப். ஸோ அங்கேயே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 down இன்சைட் த பவர் பிளே. ஸோ அங்கேருந்து வந்து நல்லா பண்ணாங்க. ராகுல் திரிபாடி பார்த்தீங்கன்னா நல்லா ஆனார். ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கண்டிப்பாக நல்லா கேரி ஆன் பண்ணியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன் ஒரு 2 ஆடினார். ஸோ அது தவிர்த்து பார்த்தோன்னா ஒரு ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க நடுவில் அப்ளை பண்ண அந்த பிரேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எவென்ச்சுவலி ஒரு 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அமாங் தெம் வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா 2 விக்கெட், இன்னொரு பக்கம் சுனில் நாராயண் 1 விக்கெட். அண்ட் இன்ஃபேக்ட் இன்னைக்கு போட்ட கேகேஆர் போலர்ஸ் எல்லாருமே வைபவராக இருக்கட்டும், ஹர்ஷித் ராணா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு விக்கெட் கிடச்சிது. அண்ட் அதை தவிர்த்து பார்த்தோன்னா 159 ஆல் அவுட். ஸோ பேட் கமின்ஸ் பேக் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஒரு 30 runs அடிச்சிருந்தாரு. பட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா 159 தான் அடிக்க முடிஞ்சது சன்ரைஸ் ஹைதராபாத்னால. ஸோ சேசிங் 160 கண்டிப்பாகவே டியூ ஃபேக்டரை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அந்த டியூ ஃபேக்டர் ஒரு காரணமாகவும் இருந்தது கண்டிப்பாகவே. ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரஹமத்துல்லா குர்பாஸ் தான் ஆடினார் இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஃபில் சால்ட் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப் ப்ரிப்பேர் பண்ண போயிட்டார். ஸோ பேசிக்காக பார்த்தோன்னா இவங்க 2 பேர் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. போத் ரஹமத்துல்லா குர்பாஸ் அண்ட் சுனில் நாராயண் ஃப்ரம் பால் 1 அடித்தாங்க. அண்ட் பவர் பிளேயர் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அதன் காரணமாக வந்து பின்னாடி வந்து ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் 2 பேருக்குமே வந்து அவங்களுடைய அந்த ரோல், அதாவது அவங்களுக்கு பெஸ்ட் சூட்டட் ரோல் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அண்ட் ஈஸியாக வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் கிட்டத்தட்ட 6 overs to spare வின் பண்ணாங்க. அண்ட் அந்த விதத்தில் பார்த்தோன்னா 2 பேருமே 50s அடிச்சிருந்தாங்க, ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் வெங்கடேஷ் ஐயர். ஸோ கிரெடிட் டு தெம், வெரி வெல் பிளேட் பை போத் தீஸ் பேட்டர்ஸ். ஸோ கைஸ் கண்டிப்பாக வந்து கேகேஆர் பிகம் த ஃபர்ஸ்ட் டீம் டு கோ டு தி ஃபைனல்ஸ். அண்ட் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேம் எலிமினேட்டரி பிட்வீன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஹைதராபாத் குவாலிஃபை 2 ஆடுவாங்க. அண்ட் அதோடைய வின்னர் வந்து கேகேஆரை போய் மீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் இந்த விதத்தில் பார்த்தோன்னா இந்த ஒரு 4 டீம்ஸில் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.